So dear students, today case study for you is like listening skill. See, nowadays listening skill is more important in teaching and learning. And now the case study for you is like importance of listening and the levels of listening, challenges for listening you are actually facing. So now let's start the discussion by sharing your views about these topics one by one, right? Good afternoon to everyone. Today I am going to talk about importance of listening. So listening na enna? Listening na இப்போ ஒருத்தங்க பேசுறாங்க அது கவனிக்கிறது listening. So அத பத்தி தான் இன்னைக்கு நான் பேச வந்திருக்கேன். Plus எல்லா டெல்லர்ல ஒரு 5 பாயிண்ட் பேச வந்திருக்கேன். So first வந்துட்டு builds better relationship. So இப்போ ரெண்டு பேர் பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். Plus அவங்க பேசுறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒருத்தங்க பேசுறாங்கன்னா ஒருத்தவங்களுக்கு புரியணும், புரியுற மாதிரி பேசுறது. ப்ளஸ் லிசனிங் இப்போ லிசன் பண்றாங்கன்னா அவங்க என்ன அதுல இருந்து கத்துக்கிட்டு இருக்காங்க, அதுதான் மெயின் பாயிண்ட். இப்போ சும்மா நான் பேசிட்டு ஒரு யூஸ் இல்லை, உங்களுக்கு புரியணும். இப்போ நான் ஸ்பீக்கர் இருக்க, நீங்க லிசனரா இருக்கீங்க. ஸோ நீங்க உங்க மைண்ட்ல என்ன இருக்கோ அதுதான். இப்போ ரெண்டு பேர் பேசுறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஃபர்ஸ்ட் ரெஸ்பெக்ட் ப்ளஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இது ஃப்ரெண்ட்ஸ்குள்ள மட்டும் இல்லை, ஃபேமிலி, ஒர்க் ஸ்பேஸ், அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு இம்ப்ரூவ் லேர்னிங். இப்போ ஒருத்தவங்க பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருந்து நம்ம நிறைய கற்றுக்கலாம். இந்த இடத்துல இப்படி தான் பேசணும். ப்ளஸ் எப்படி இப்போ நீங்கள் கவனிக்கிறீங்க அப்படின்னா நான் பேசுகிறதுலேருந்து நீங்கள் என்னெல்லாம் என்கிட்ட இருந்து கெயின் பண்ணியிருக்கீங்க அதையும் இங்கே இந்த லிசனிங் ஸ்கில்லேருந்து கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரெடியூசஸ் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எப்படின்னா இப்போ நீங்கள் இப்போ கிராமர் எடுத்துருக்கீங்கன்னா இப்போ அது மாதிரி மிஸ்டேக் பண்ணுறீங்களா, அதே மாதிரி தான் இப்போ லிசனிங்கில் வந்துட்டு நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நம்ம கரெக்டான பிளேஸில் லிசன் பண்ணோம் அப்படின்னா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் ஒன்றுமே ஆகாது, ரெடியூஸ் ஆகும், ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆகாது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஷோஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் எம்பத்தட்டிக். இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் என்கிட்ட பேசுகிறீங்க. இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், நீங்கள் ஏதாச்சும் என்ன திட்டிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னு உங்களால் மட்டும் தான் பார்க்க முடியும், அது லிசன் பண்ண மட்டும் தான் பார்க்க முடியும். அதுலேருந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுதான் ஷோஸ் ரெஸ்பெக்ட் அண்ட் இம்ப்ரூவ் பர்சனல் க்ரோத். இது வந்துட்டு ப்ரொஃபஷ்னலாகவும் சரி பர்சனலாகவும் சரி ஒருத்தங்க பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம அவங்கள நல்லா கவனிக்கணும். அதை கவனித்தா நமக்கு நிறைய நாலேஜ் கெயின் பண்ணலாம். ப்ளஸ் எப்படி அவங்கக்கிட்ட இருந்து நிறைய கான்வர்சேஷன் அவங்கக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதோட மாரல் என்னென்னா லிசனிங் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஸ்கில், அதுலேருந்து நம்ம நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. லிசனிங் சேலஞ்ச் இருக்கிறத லிசன் பண்ணும்போது அதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது அதை பார்க்கணும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். நம்ம சுற்றி ஏற்பட்ட நாய்ஸ் இருக்கும். நாய்ஸ் ப்ளஸ் யாராவது பேசிட்டு இருப்பாங்க, வேறு வேறு கம்யூனிகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க கம்யூனிகேட் பண்ணும்போது நம்ம முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட அட்டென்ஷனை காட்டுச்சு. நம்ம எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஃபஸ்ட் லிசன் பண்ணலாம். அது ஒரு சேலஞ்சஸாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் அட்டென்ஷனாகவும் இருக்கும். இப்போ யாராவது நம்மகிட்ட பேசுகிறாங்கன்னா, இப்போ கம்யூனிகேஷன் பண்ணுறாங்கன்னா அது ஒரு இம்பார்ட்டண்ட்டும் இருக்கலாம், நல்ல இன்ஃபர்மேஷனும் இருக்கலாம். அதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு நல்ல அட்டென்ஷன் கொடுத்தாங்கன்னா ப்ளஸ் அவங்களுக்கும் நல்ல குட் மேனர் இருக்கும். அதுக்கப்புறம் போனோம்னா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இப்போ நம்ம பேசுகிறாங்கன்னா அது நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம இதுவும் அதோட சேலஞ்சஸாக எடுத்து நம்ம கேட்கணும். அப்புறம் லேசினஸ்னால் இப்போ நம்ம சொல்கிறத நான் இப்போ கேட்டு தான் ஆகுமா அப்படின்ற மைண்ட் செட்டில் இல்லாமல் நம்ம அதில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம லிசன் பண்ணிக்கிறது. அவர் வந்து செலக்டிவ். ஏன்னா அவங்க எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பாங்க, அதில் உனக்கு எவ்வளோ என்ன ஒரு விஷயம் வந்து உனக்கு தேவைப்படுதோ அதை மட்டும் கரெக்டாக எடுத்து அந்த இன்ஃபர்மேஷன் இக்னோர் லிசனிங், ரிட்டர்ன் லிசனிங், செலக்டிவ் லிசனிங், அட்ராக்டிவ் லிசனிங், அப்போதைக்கு லிசனிங். இக்னோர் லிசனிங்னா நாட் லிசனிங் அட் ஆல். டோட்டல் யாராச்சும் ஒன்று சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம இக்னோர் பண்ணிடுவோம், அதுதான் இக்னோர். பட் ரிட்டர்ன் லிசனிங் அப்படின்னா ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பாங்க, நம்ம அதை இக்னோர் பண்ணிட்டு வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கோம், அதுதான் ரிட்டர்ன் லிசனிங். செலக்டிவ் லிசனிங்னா குறிப்பிட்ட இதை மட்டும் லிசன் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் இக்னோர்
டினோட் பண்ணுறது தான் செலக்டிவ் லிசனிங். அட்டென்டிவ் லிசனிங் அப்படின்னா இது அட்டென்டிவ் லிசனிங்கில் இம்பார்ட்டண்ட் கீவேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பண்ணுறது அட்டென்டிவ் லிசனிங். அடுத்து எம்பத்திக் லிசனிங் அப்படின்னா ஒருத்தங்களோட ஃபேஸ் பாடி லாங்குவேஜ் வச்சு அவங்க எப்படி அப்படின்னு அவங்க ஃபீலிங்ஸில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். Important things about importance of listening. You know, basically the types of listenings are that generally bad listening and good listening you can classify like in a good listening you can even understand the feelings of the communicator. In a bad listening you can listen only words or what are the content they are actually sharing. If you listen the person who is communicating in front of you in a good way, you can understand the content as well as the feeling or emotion they are actually trying to convey. I hope you agree with my point. Am I right? The facial expression, emotion, the feelings, these kind of things only you can able to understand or realize in a good listening attitude only. In a bad listening you can just understand the just words, not feelings or emotions of the communicator in front of you. So thank you for your passion listening as well. Those who shared your views about importance of listening, levels of listening as well, the types or challenges actually we are facing during listening. Thank you.